எல்லாரும் வந்து நம்ம பிஜேபி வந்து ஓகே கேள்வி கேட்குறீங்க, சங்கிகளுங்க வந்துட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு. ஏங்க இங்க தமிழ் தேசியம் பேசுறாலும் யாருமே வரலையாங்க இந்த பிரச்சனைக்கு? ஏன் வரல? நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து அவங்க ஏன் வர போறாங்க? நான் இம்பார்ட்டன் முருகன் சொன்னவங்க யாரும் வரலையே. ஏங்க வந்து பிரியாணி சாப்பிட்டீங்க? ஏங்க தேவையில்லாத வேலை பண்றீங்க? விளக்கத்துணை அது வந்து ஏற்கனவே விளக்கத்துணை இருந்தது தானே, அதுல ஏத்திட்டு போறாங்க. அது சர்வேகள்னு சொல்லாதீங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்களே. சிக்கந்தர் மலைன்னு சொல்லாதீங்கன்னு யாருமே இந்த முப்பாட்டன் முருகன் பேசக்கூடிய நீங்க யாரும் பேச மாட்டீங்களே. அதனால சங்கிங்க வராங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப பிஜேபி ஒரு கட்சி இல்லைங்க, சங்கின்னு ஒரு ஆள் இல்ல. யாருங்க இந்த மக்களுக்காண்டி பேசுவாங்க? நல்லா யோசிச்சவங்க எப்படி யோசிக்கிறேன். இப்ப பிஜேபி ஒரு கட்சி இல்லைங்க. இல்ல நீங்க சொல்லக்கூடிய இந்து கட்சி, இந்த இந்து மொழி கட்சி இல்ல. யாருங்க பேசுவோம் இந்த மக்களுக்கு? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒரு கட்சி சொல்லுங்க. யாருமே பேச மாட்டாங்க. நம்ம இந்த மக்களுக்காண்டி எத்தனைக்காச்சும் பேசுங்க. நீங்க பாத்தீங்களா? இந்து கோயில் இடிக்கப்படும் போது யாரும் குரல் கொடுத்து பாத்திருக்கீங்க? இல்ல இந்து கடவுள்களை நிந்திக்கும் போது யாரும் பேசுறத பாத்திருக்கீங்க? முருகனை, ஐயப்பனை, நம்ம என்ன சொல்றது, நம்ம நடராஜரை எவ்வளவு இழிவுபடுத்துறாங்க. இந்த அடப்படுக்க கூப்பிட்டானே ராமரை, நீங்க இந்த கடவுள் நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க வந்து எதிரியா வந்து யாரும் நினைக்கிறது தெரியல. ஆனா அந்த கடவுள் நம்பிக்கை இல்ல அதனோட சேர்ந்துக்கிட்டு மற்ற மதத்தை இழிவுபடுத்த விடுங்க. அவன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதுல அதுல அல்லாவும் இருக்காரு, இயேசு இருக்காரு, சிவன் இருக்காரு. எல்லா மதமும் அவங்க கடவுள் இல்லதான். நீங்க ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் ஓட்ட போறீங்க? மிகப்பெரிய ஆறாம. சரிங்களா? கொஞ்சம் தெளிவு பெறுங்க. ஆனா அவங்க உங்களை சந்தோஷப்படுத்துங்க மத்த மத கடவுளை மட்டும், மற்ற மத நம்பிக்கை மட்டும் இழிவுபடுத்துவான். இதே நான் என்ன சொல்றேன், இந்து மக்கள் எங்க சில பேர் வந்து நம்ம அது வந்து இந்துக்கள் தமிழர்கள் அப்படின்னு நாளைக்கு இதே அவன் கடவுள் இல்லைன்னு சொல்றது, நம்ம கருப்பசாமி இருக்காரு, ஐயனார் இருக்காரு, நம்ம காளியும் இருக்கு, எல்லா தெய்வங்கள் இருக்கு, நாட்டார் தெய்வமும் அவன் இல்லைன்னு சொல்லுவான். இன்னைக்கு அரசியலுக்காண்டி பார்ப்பன எதிர்க்கிறான். பார்ப்பன கடவுளை வந்து ஆரிய கடவுள் அப்படின்னு சொல்லுவான். நாளைக்கு நம்ம கிராமத்து கடவுளையும் அவன் எதிர்ப்பான். நம்ம கிராமத்து கடவுள் இருக்கிறதுல நம்ம சைவ மதம் வைணவ மதம் சொல்லுங்க. அதுல நாயன்மாரோட கதையெல்லாம் பார்த்தா நீங்க அறிவுபூர்வமா இருக்கு, சத்தமே பொழைச்சு வரமா இருக்கு, கண்ணு நோண்ட திரும்பி வரமா இருக்காரு, ஏற்கிற மாதிரியா இருக்கு. ஆனா நம்ம நம்புறோம், நம்பிக்கை தான் கடவுள். ஆனா இந்த பகுத்தறிவாதி நாளைக்கு இன்னைக்கு பிராமணிய கடவுள் ராமனை எதிர்ப்பு அப்படின்னு பேசுங்க, நாளைக்கு நமக்கு கருப்பணசாமிக்கு வருங்க, ஐயனாருக்கும் வருங்க. அவன் பொல்லாதவன், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. சரிங்களா? மக்கள் தெளிவு கொள்ளுங்கள்.